நண்பர்களுக்கும் வணக்கம். கேள்வி இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுங்கண்ணா சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 137 சரிங்களா, 137 ரிசல்ட்டு. ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 137 சரிங்களா. இந்த 137க்கு நல்ல ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் பார்த்தலாம். நண்பர்களே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் சரிங்களா. ஸோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் தான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும், நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 22/10/2025 தனலக்ஷ்மி சரிங்களா. தனலக்ஷ்மி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 ட்ரா நம்பருக்கான ஒரு சூப்பரான ப்ரிடிக்ஷன் ஒன்று பார்த்தலாம். தொடர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும் சரிங்களா. 137 ரொம்ப நாள் கழித்து நமக்கு ஒரு 8 கேமுக்குள்ளே வரப்போம் சரிங்களா. அதாவது 3க்கு 8 அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நாளாக அடிக்காமே இருக்கான் சரிங்களா. பவர் பண்ணி அடிக்கிறது ரொம்ப ரேராக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3க்கு 8 இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க போகிறோம் சரிங்களா. 3க்கு 8 இந்த கேமில் வந்து அடிக்க போகிறோம். ஸோ 3க்கு என்ன இறக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 8 தான் இறக்க போகிறோம். அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இல்லை உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. நல்ல நிம்மதியாக குடும்பத்தோடு வளமோடு நல்ல ஒரு எதிர்காலத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க சரிங்களா. தீபாவளி பண்டிகைலாம் முடிஞ்சு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் கொஞ்சம் கம்மியாக போடுங்க சரிங்களா. ரொம்ப அதிகமாக போடணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது நம்ம. ஏன்னா அந்தளவுக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து நம்ம பணத்தை இழந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலேயாவது அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வழிகளை நோக்கி போகலாம் சரிங்களா. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி எடுத்து நம்மளால் சாதிக்க முடியும். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஆட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி நம்ம நிச்சயம் நோக்கி போகலாம் சரிங்களா. இதோடு நம்ம நின்று போயிட போகிறது கிடையாது. நமக்கு நாளை அப்படிங்கிற ஆட்டம் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 சரிங்களா. 1க்கு நமக்கு தெரிஞ்சு மீண்டும் ஒரு பேட்டர்ன் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 1 பேட்டர்ன் வந்து மீண்டும் வந்து நம்ம கேமில் கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ பவர் பண்ணி, ஏன்னா பிக்கு பவர் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பவர் பண்ண மாட்டான் சரிங்களா. ஏ பவர் பண்ணாமல் சிம்பிளாக அடிக்கிறான் அப்படின்னா 1 உடைய கணக்குப்படி 1 அப்படிங்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் நம்பரில் ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 2 இருக்கணும், இல்லைனா 4 இருக்கணும். ஸோ அதுக்கான பேட்டர்னுக்கான சான்சஸ் அதிகம். ஆனால் இந்த மாதம் வந்து 4 ஏ போர்ட்லேயே வந்து நிறைய டைம் வச்சுருக்கான். அதனால் அதுக்கான சாய்ஸை விட்டுறலாம். ஸோ பவரையும் விட்டுறலாம் சரிங்களா. 1க்கு 9 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப வந்து நாளைக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா ஏபி 13ன்னு வச்சுருக்கான் சரிங்களா. ஏபி 13 வச்சதுனால கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ண மாட்டான். ஸோ 17 வச்சுருக்கான். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய டைம் 17 தான் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா அந்த பேரில். ஸோ வந்து 13 வைக்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அது 91 வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா. 91 ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ, என்ன மாதிரியான கெஸ்ஸிங்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிடிக்ஷன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கலாம் சரிங்களா. சின்ன சின்ன வெற்றிகள் தான் நமக்கு அடுத்தடுத்த ஆட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு கொண்டு போய் வரும். ஸோ ஒரு 4 மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. 7க்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு 4 கேமுக்குள்ளே வரும். ஸோ அந்த இந்த நாளையும் மேட்ச் பண்ணாலும் ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விட்டுறலாம். ஏன்னா இப்போ கொடுக்குறது பாக்ஸ் தான் கொடுக்குறவங்க கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம் சரிங்களா. அடுத்தது 7 சரிங்களா. 7க்கான பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பவர் பண்ணி 2 வைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஏன்னா 37க்கு 82 அப்படியே பவர் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்கள் கல்கேஷனில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி நாளைக்கு நான் ஆல் போர்டு கேட்குறீங்க அப்படின்னா ஸோ ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஆல் போர்டு 8 சிங்கிள் ஷாட்டு கொடுக்குறோம் சரிங்களா. ஆல் போர்டு 8 சிங்கிள் ஷாட் உங்கள் கால்குலேஷனில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வேண்டாம் சரிங்களா. ஏன்னா ஆல் போர்டு தான் நம்ம ஓரளவுக்கு நல்லா கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணாமல் கூட விடுங்க. நம்ம அடுத்தடுத்த வெற்றிகளில் அடுத்தடுத்த ஆட்டங்களில் நம்ம நல்ல ஒரு வெற்றி நோக்கி போராடலாம். இழந்த பணங்கள் அனைத்தையும் மீட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா. நம்ம தோல்வி இதோட நிற்க போகிறது கிடையாது. நாளை ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேளுக்கான கெஸ்ஸிங் வீடியோவை சந்திக்கலாம்.